பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நாளிலேயும் எனது அன்பான வாழ்த்துதலை, நன்றிகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். உபாகம் புஸ்தகத்திலே 33வது அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எல்லாருக்குமே சத்துருக்கள் உண்டு. வேதத்தில் வாசிக்கிறோம், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று நாம் வாசிக்கிறோம். வீட்டுக்குள்ளேயும் சத்துருக்கள் இருப்பார்கள், நாம் வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்திலேயும் சத்துருக்கள் இருப்பார்கள், எல்லா இடத்திலேயுமே சத்துருக்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த சத்துருக்கள் நிமித்தமாக இன்றைக்கு நாம் சில நேரங்களிலே மனம் அடிவாகி போய்விடுகிறோம். எனக்கு இவர்கள் சத்துருக்களாக இருக்கிறார்களே, இவர்கள் மூலமாக எனக்கு என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று சொல்லி நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். சத்திய வேத வசனம் சொல்லுகிறது, அந்த சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இச்சகம் பேசி அவர்கள் உங்களை நாடி வந்து உங்களிடத்துல மன்னிப்பு கேட்டு அடங்குவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகிற பொழுது ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கு கேராரின் பள்ளத்தாக்களை கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். அப்பொழுது தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர்கள் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தன்னுடைய வேலைக்காரர்களை கொண்டு அந்த துறவுகளை தோண்டுகிறான். ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்களை வெட்டி அங்கே சுரக்கிற நீரூற்றை கண்டார்கள். இந்த சுரக்கிற நீரூற்றுகளை கண்டபோது கேராரோர் மேய்ப்பர்கள், இந்த தண்ணீரானது இது எங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடனே மேய்ப்பர்களுடனே அவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்குவாதம் செய்தபடியினாலே அந்த இடத்திற்கு அவன் பெயரிடுகிறான். என்ன பெயரிடுகிறான்? ஏசேக்கு என்று பெயரிடுகிறான். அந்த இடத்துல அவர்கள் வாக்குவாதம் பண்ணினபடினாலே வேறொரு துறவை தன்னுடைய வேலைக்காரர்கள் கொண்டு வெட்டுகிறான். அதை குறித்தும் அந்த கேராரூர் மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சித்னா என்று பெயரிடப்படுகிறது. பின்பு அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அந்த துறவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ரெகோபோத் என்று பெயரிடுகிறான். இந்த சம்பவங்கள் நடந்த பிற்பாடு அவன் பெயர் சபாவுக்கு கடந்து போகிறான். அவன் பெயர் சபாவுக்கு கடந்து போகிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட அந்த கேரார் மேய்ப்பர்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 26ஆம் வசனத்துல, அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவனுடைய சேனாதிபதியாக பிகோலும் கேராரில் இருந்து பெயர் சபாவுக்கு வருகிறார்கள். அப்பொழுது ஈசாக்கு சத்துருக்களாக காணப்பட்ட அந்த அபிமெலேக்கை பார்த்து, அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தை பார்த்து, அவனுடைய சேனாதிபதியாகிய பிகோலை பார்த்து சொல்லுகிறார், ஏன் என்னிடத்திலே வந்தீர்கள்? நீங்கள் எனக்கு சத்துருக்கள் அல்லவா? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு நீங்கள் துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு சத்துருக்களாக காணப்பட்ட அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டுகொண்டோம். ஆகையால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும், ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் செய்து உம்மை தேடி வந்திருக்கிறோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, எந்த தீங்கு செய்யாதபடி உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள்.
எப்படி பாருங்க, சத்துருக்களாக காணப்பட்ட இவர்கள் ஈசாக்கு தேடி வருகிறார்கள். தேடி வந்து, நாங்கள் உம்மை தொடாமல் எப்படி பாதுகாப்போடு உம்மை அனுப்பி வைத்தோமோ அதே போல நீரும் எங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டுகொண்டோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் பொய்த்து போகாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அநேக சத்துருக்கள் இருப்பார்கள், விரோதிகள் இருப்பார்கள், சுற்றிலும் இருப்பார்கள். ஆனால் அந்த சத்துருக்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம், எதை குறித்து சிந்திக்க வேண்டாம். அந்த சத்துருக்களுக்காக ஜெபியுங்கள். அந்த சத்துருக்களுக்கு நீங்கள் ஜெபித்து அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது எப்பேற்பட்ட சத்துருக்களாக இருந்தாலும் உங்களை தேடி வந்து உங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். அவர்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, ஆகையால் எந்த ஒரு பொல்லாங்கும் நீர் எங்களுக்கு செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அடிபணிவார்கள். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், சத்துருக்களை குறித்து பயப்பட வேண்டாம். அந்த சத்துருக்கள் உங்களை தேடி வருவார்கள், உங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார்கள். இவரை உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்த உடனே வேதம் சொல்கிறது, ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார். ஒரு சமாதானம் உண்டாகிறது. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருந்தால் சத்துருக்கள் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமுள்ள வழியா இருக்கட்டும். சத்துருக்களுக்காக ஜெபிக்கிற வழிதான் அது பிரியமான வழி. சத்துருக்களுக்காக ஜெபியுங்கள். சத்துருக்கள் உங்களை தேடி வந்து உங்களை உடன்படிக்கை பண்ணிக் கொள்வார்கள். அவர்களோடு சமாதானமா இருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.